நம்ம இன்றைய பயணத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகால், மாமன்னர் திருமலை நாயக்கருடைய மகாலை தான் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை திருமலை நாயக்கர் மகாலை பொறுத்தவரைக்கும் இந்த மகால் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. மிகவும் புராதன சின்னங்களில் இதை ஒன்றா இருக்குது. பழமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகாலத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே உள்ள போகலாம். இந்த அரண்மனையோட கம்பீரமே இந்த தூண்கள் தான். 3 பேர் சேர்ந்தாலும் கட்டிப்பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தூண்களால் வடிவமைச்சிருக்காங்க இந்த அரண்மனை. கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம்னே இந்த மகாலா சொல்லலாம். அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நல்லாவே கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. கலைநயமிக்க சிற்பங்கள் எல்லாமே வடிவமைச்சு இருக்குது. இதுதான் மையப்பகுதி. திருமலை நாயக்கர் மகளோட அருங்காட்சியகம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதில் பழைய புராதன கருவிகள், ஆயுதங்கள், சிலைகள் எல்லாத்தையுமே உள்ளுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. மிகவும் சிறப்புமிக்க. உங்களுக்கு என்றைக்காவது டைம் கிடச்சா மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமலை நாயக்கர் மகாலை ஒருத்தர விசிட் பண்ணுங்கள். மிகவும் புராதன சின்னங்களாக இருக்கக்கூடிய இந்த கலைநயமிக்க எல்லா பொருள்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் தான் தர்பார். மன்னர் தர்பார் ஆட்சி நடத்திய தர்பாருடைய மண்டபம். அதில் தான் இப்போ அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க.